ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன லஞ்ச் டிஷ் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், அதோடு பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை போட்டு நான் ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி சூடாக ரசம் வச்சுருக்கிறேன், மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கீரை சாம்பார் வச்சுருக்குறேங்க. நல்ல சத்தானதுங்க இது. குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சாம்பாரில் கீரை போட்டு கொடுத்திங்கன்னா அந்த எசன்ஸ் இறங்கியிருக்கும், அதுவே அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குங்க. இதோட வீடியோவும் போட்டிருக்கேன், பழைய வீடியோவில் இருக்குங்க. பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நம்மளுடைய சாம்பார் பொடி போட்டு வச்சதுங்க. அதே மாதிரி ரசப்பொடியும் நம்மளுடைய ரசப்பொடி போட்டு வச்சதுங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இது பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வேகிறதுக்கு நான் தயிர் ஊற்றி எப்படி பண்ணுறதுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கிறேன், பாருங்கள். நல்லா இருக்குங்க. இது கறி வறுத்த மாதிரியே ஒரு நம்மளுக்கு ஃபீலிங் கொடுக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குது, மனமே அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே செஞ்சவங்க என்ன மெத்தடில் செஞ்சுங்கன்றது சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த விதையை தூக்கி போட்டுருவாங்க. இது ரொம்ப கஷ்டம், வேகிறதுக்கு கஷ்டம்னு சொல்லி அதுக்கு தான் நான் இதை தயிர் ஊற்றி எப்படி ஸ்மூத்தாக வேக வைக்கிறது, டேஸ்ட்டாக வேக வைக்கிறதுன்றதை சொல்லியிருக்கிறேன். பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். இதுதான் எங்களுடைய இன்றைக்கி லன்ச் மெனுங்க. உங்கள் வீட்டில் என்னன்றதை சொல்லுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.